வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் கிஸ்ஃப்ளோ நிறுவனத்தின் தலைவர் மற்றும் சிஇஓ, ஐடி துறை வல்லுநர் திரு சுரேஷ் சம்பந்தம் அவர்கள். வணக்கம். வணக்கம். 12,000 தொழிலாளர்களை வேலை நீக்கம் செய்ய போகிறோம் அப்படின்னு டிசிஎஸ் சொன்னதன் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தது அந்த செய்தியை கேட்கிற போது. ஆனால் இந்த நிறுவனத்துடைய சிஇஓ திரு கீர்த்திவாசன் அதை ஒத்துருக்கிறார். 2% வரைக்கும் தொழிலாளர்கள் வெளியே அனுப்பப்படுவார்கள். அப்படிதான் இருக்கா? இந்த நிறுவனத்துடைய கள யதார்த்தம் அப்படிதான் இருக்கா? இத்தனாயிரம் பேரை வேலைக்கு வெளியில அனுப்ப வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கா? இதனுடைய அதோட ஆரம்பம் எங்கன்னு பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. அந்த கோவிட்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு. கோவிடுக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகும் அப்படின்னு நினச்சோம். ரெக்கவர் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் டர்ன் வந்துச்சு. டவுன் டர்னுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா 2022 ஏஐ வந்துடுச்சு. ஏஐ வந்ததுக்கப்புறம் அப்போ அந்த கோவிட் டவுன் டர்ன்லேயே எல்லாரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா காஸ்ட் கட்டிங், சேவிங்ஸ் அந்த முயற்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஏஐ வந்துருச்சு. ஏஐ வந்ததுக்கப்புறம் எல்லாரும் ஆட்டோமேஷன், ஏஐ எனேபிள்மெண்ட்டு அப்படின்னு அந்த டைரக்ஷனில் போக ஆரம்பித்தாங்க. இப்படி ஒன்றுக்கு மேலே அடியாக வந்துருச்சு. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா வந்ததுனால மிகப்பெரிய லெவலில் வந்து இது எஸ்பெஷலி ஐடி துறையில் மிகப்பெரிய லெவலில் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது. ஸ்பெசிஃபிக்காக ஏஐ ரிலேட்டடாக இப்போ வருது. ஓகே. இப்போ ஜூனியர் லெவல், மிட் லெவல், சீனியர் லெவல் அப்படின்னு எம்ப்ளாயீஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணோன்னா, இந்த வேலை இழப்பினால் அதிகம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் வந்து மிட் லெவலில் சேர்ந்தவங்களும் சீனியர் லெவலில் சேர்ந்தவங்களும் தான் இருக்கிறாங்களா? ஃப்ரெஷர்ஸ்க்கு இன்னும் தொடக்க நிலையில் இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு இல்லையா? அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பேன். ஜூனியர் லெவல், மிட் லெவல், உயரில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத விட லீடர்ஸ், மேனேஜர்ஸ், அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே, இது எப்படி பார்க்கறது ரொம்ப நல்லது. லீடர்ஸ், மேனேஜர்ஸ், இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் மிகப்பெரிய லெவலில் இந்த நடுவில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமாம். இப்போ லீடர்ஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் அனுப்ப மாட்டாங்க. அவங்க தான் நிறுவனத்தின் பில்லர்ஸ். அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரீஜனுக்கு தலைவராக இருப்பாங்க, இல்லைனா ஒரு ப்ராடக்ட்டுக்கு தலைவராக இருப்பாங்க, ஒரு மார்க்கெட்டிங்க்கு தலைவராக இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே நிறைய சப் ஹெட்ஸ், லீடர்ஸ் இருப்பாங்க. நிறைய ஆயிரக்கணக்கான எம்ப்ளாயிஸ் அவங்களுக்கு கீழே வருவாங்க. இந்த லீடர்ஸ் எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த லீடர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மேனேஜ்மெண்ட் லேயர்னு சொல்றது மிடில் ஹெவி மேனேஜ்மெண்ட்டாக மாறிடுச்சு. மிடில், அதாவது மிடில்னு இப்போ இந்த இடம் மாதிரி வச்சுக்கோங்க, நமக்கு தொப்பை விழுந்துருது இல்லைங்களா மனுஷங்களுக்கு. அந்த மாதிரி வந்து தொப்பை தேவையில்லாதது தானே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. மிடில் ஹெவியா தொங்கு சதையாக மாறிட்டாங்க, நிறைய மாறிடுச்சு. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து சேலரியும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. 40 லட்சம் 50 லட்சம் பெர் இயர் சேலரி லெவலுக்கு போயிட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் 20%, 10%, 15%, 20% அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகி மிடில் ஹெவியா மாறிடுச்சு. அந்த 40 லட்சம் 50 லட்சத்தை ஜஸ்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் கிடையாது அவங்கள்ட்ட. அவங்க வந்து கோடிங்கும் பண்றது இல்லை, பெரிய லெவல்ல மேனேஜும் பண்றது இல்ல. இன்டெலிஜென்ட்டா டைரக்ஷன், லீடர்ஸ் என்னன்னா டைரக்ஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு விஷயத்தை எந்த முறையில செலுத்தணும் அப்படிங்கிறது தான் லீடர்ஸ். மேனேஜர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற ஆளுங்களை வச்சு மேய்க்கிறது, லிட்ரலா அப்படி சொல்றதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வேலை வந்து அதுக்கு வேல்யூ ரொம்ப கம்மியா போயிடுச்சு. ஸோ எங்க வேல்யூ அதிகமா வருதுன்னா, இப்போ லீடர்ஸ்க்கு அதிகமா வேல்யூ இருக்கு, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நிறைய வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறம் இந்த மிடில் ஹெவியை கட் பண்ண ட்ரை பண்றாங்க. இந்த மேனேஜர் லெவல்ல இருக்காங்கல்ல, ஆமா, அவங்களால லீடராகவும் ஆக முடியாது, இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டராகவும் மாற முடியாது. ஏன்னா அங்கதான் வந்து ஸ்டக்கப் ஆயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மேலேயும் போக முடியாது அவங்களால, கீழேயும் அவங்களால போக முடியாது. ஸோ தே ஜஸ்ட் காட் ஸ்டக் இன் த மிடில். ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். அதுதான் இப்போ வந்து இப்போ டிசிஎஸ் எல்லா கம்பெனி, எனக்கு வந்து இப்போ டிசிஎஸ் வந்து ஒரு ட்ரிகர் மாதிரி தான் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 1.5 months முன்னாடி தான் ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஏஐ வர தமிழ்நாடு பற்றியில் உங்களுக்கு தெரியும், நான் வந்து தமிழ்நாடு மேலே மிகப்பெரிய ஒரு பாசம் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆக போகுது. அதனால என்ன பண்ணேன்னா, காலேஜோட ஓனர்ஸு, சேர்மன், பிரின்சிபல்ஸ்லாம் கூப்பிட்டு
ஒரு பெரிய மீட்டிங் கண்டக்ட் பண்ணோம். ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் சர்வீஸ் செக்டர் ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதனால் அது அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த ஏஐயோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். மோஸ்ட் ஆஃப் இந்த மேனேஜர்ஸ் லெவலில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அரைச்சமாகவே அரைக்கிறது, பெஞ்சு தேய்க்கிற மாதிரி வேலையாக போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியே காலைல தூங்கி எழுந்துச்சு அப்படியே ஆஃபீஸ்க்கு போகிறது, அப்புறம் திருப்பியும் வர்றது, மாதம் சம்பளம், புதுசாக எதுவும் கற்றுக்கல, லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து டைரெக்டாக அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு மிடில் ஹெவியாக மாறிடும். ஆனால் நிறைய செக்டர் இருக்குல்ல சார், டெவலப்பிங் இருக்குது, பிஸ்னஸ் அனாலிஸ்ட்டு இருக்குது, குவாலிட்டி இருக்குது, டெஸ்டிங் இருக்குது. அதான் இப்போ நான் அது சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிடாக யோசிச்சுக்கோங்க. இந்த பிரமிடில் பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் மிடில் வராங்க, லீடர்ஸ் மேலே இருக்காங்க, கீழே வந்து இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஏஐ வந்ததுனால 5 பேர் பண்ணக்கூடிய இப்போ பழசில் எப்படி ஒரு டெவலப்பர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். டெவலப்மெண்ட்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதில் பழசில் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஆர்கிடெக்ட் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு 2-3 டெக்னிக்கல் லீட்ஸ் இருப்பாங்க. அந்த டெக்னிக்கல் லீடுக்குள்ளார ஒவ்வொரு டெக்னிக்கல் லீடுக்குள்ளாரையும் ஒரு 3 சீனியர் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அந்த சீனியர் என்ஜினியர்ஸ்க்கு கீழே ஒவ்வொருத்தங்க கீழேயும் ஒரு 2-3 ஜூனியர் என்ஜினியர்ஸ் இருப்பாங்க. ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். ஒரு ஆர்கிடெக்ட், டெக்னிக்கல், ஜஸ்ட் இது மேனேஜ்மெண்ட்டே வரல, இன்னும் டெக்னிக்கலாகவே பேசிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து மேனேஜ்மெண்ட் ரொம்ப கம்மி. ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு டெக்னிக்கல் லீடு, அதுக்கப்புறம் சீனியர் என்ஜினியர், அதுக்கப்புறம் என்ஜினியர். இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர். மோர் ஆர் லெஸ் எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் இது இருக்கு. மோர் ஆர் லெஸ் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாமே தவிர மோர் ஆர் லெஸ் எல்லார்ட்டையுமே இருக்கு. ஸோ பழசில் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிரமிடில் ஒரு ஆர்கிடெக்ட் கீழே கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் வந்துடுவாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு ஏஐ வந்ததுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க பண்ணுற வேலைலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேலை. ஆர்கிடெக்ட் பண்ணுறது இப்போ எப்படி நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரியான ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கணும், ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறது. டிசைனர்னா உங்களுக்கு தெரியும் அது. அப்புறம் அந்த செவுரு கட்டுறது, அப்புறம் வந்து பெயிண்ட் அடிக்கிறது, கார்பென்ட்ரி ஒர்க்கு, இதெல்லாம் தான் கோடர் மாதிரி இங்கே. ஸோ அந்த மாதிரி அதான் அந்த பிரமிடை இமேஜின் பண்ணிட்டீங்கன்னா வீடு கட்டுற மாதிரியே தான் சாஃப்ட்வேர் பண்ணுறதும். வேலை தான் வேற, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை, வேலை. ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பழசில் இப்போ வீடு கட்டுறதுக்கு கண்டிப்பாக வீடு கட்டியே ஆகணும், அதுக்கு சிமெண்ட் எடுத்து வைக்கணும், பூசணும். பட் ஆனால் இப்போ ப்ரோக்ராமிங்கில் ஏஐ மூலிமா அந்த கோடு ஜென்ரேட் பண்ணிடலாம். ஓகே. இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த சீனியர் என்ஜினியருக்கு கீழே அந்த வேலை அப்படியே கட் ஆகுது. ஏன்னா டிசைனரும் ஆர்கிடெக்டும் இருந்தாலே அவங்க மொத்தமாக சிஸ்டம் எப்படி வரணும் அப்படிங்கிறத அவங்களால விஷுவலைஸ் பண்ண. எப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஒருத்தர் வீடு கட்டணும்னு டிசைன் பண்ணி லே அவுட்டு ப்ளூ பிரிண்ட்லாம் போட்டுட்டு ஒரு மெஷின் கொடுத்தா அதுவாக வீடை கட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கொத்தனாரு, சித்தாளு, பெயிண்டரு, அதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை. இன்டீரியர் டெக்கரேட் அதெல்லாம் அந்த மாதிரி வந்துடுது சாஃப்ட்வேர் இப்போ. அப்போ என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து பாட்டம்லேயும் அடி வாங்குது. அதனால தான் நான் அந்த வெபினார் கண்டக்ட் பண்ணேன். ஏன்னா இந்த டிசிஎஸ் வந்து 12,000 மெம்பர்ஸ் அனுப்பிச்சிருக்கிறது வெறும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். நாஸ்காம் எச்சரிச்சிருக்காங்க இன்னும் அதிகமாக எல்லா கம்பெனியும் பண்ண போகிறாங்க. இது பண்ணுறதுனால வெறும் சாஃப்ட்வேர் மாத்திரம் அஃபெக்ட் ஆகாது, மொத்த எக்கானமி அஃபெக்ட் ஆகும். ஏன்னு வச்சுக்கோங்க, இவன் தான் போயிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டினாங்க, ரியல் எஸ்டேட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறான்னா இவன் தான் வந்து 1 கோடி ரூபாவோ 50 லட்சமோ 60 லட்சமோ கொடுத்து வாங்குறாங்க இஎம்ஐயில். கேஷ் ஃப்ளோவே டிஸ்டர்ப் ஆகும். இவன் தான் போயிட்டு கார் வாங்குறான் 10 லட்ச ரூபா கொடுத்து, இவன் தான் போயிட்டு பைக் வாங்குறான், இவன் தான் ஒரு பெரிய காலேஜில் போயிட்டு கேபிட்டேஷன் ஃபீ கொடுத்து அவன் குழந்தைய போய் சேர்க்குறான். ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இந்த ஸ்கூல் ஃபீஸ் கொடுத்து சேர்க்குறான். ஏன்னா பர்ச்சேசிங் பவர் இவங்ககிட்ட தான் பர்ச்சேசிங் பவர் இருக்கு. இவனை தூக்கிட்டீங்கன்னா மொத்த எக்கானமியும் மிகப்பெரிய கிரைசிஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். தமிழ்நாடு மாதிரியான வளர்ந்த மாநிலங்கள் இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணும். இந்த வருஷம் நமக்கு அஃபெக்ட் ஆகுமோ ஆகாதோ தெரியல, பட் இன்னும் ஒரு 3-4 இயர்ஸில் மிகப்பெரிய எக்கனாமிக் இம்பேக்ட் வரும். ஸோ அப்போ நம்ம அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அந்த மேனேஜர் ஏரியாவை பேசணும்ல. ஆமாம், அவங்க மேய்க்கிறாங்க, புதுசாக கற்றுக்கலைங்கிற விமர்சனங்கள் இருந்தாலும் லீடரும் இண்டிவிஜுவல் கான்ட்ரிபியூட்டர் 2 பேருக்குமான தொடர்புங்கிறது வந்து ரொம்ப குறைவாக இருக்குமே. அங்கே ஒரு மிட் லெவல் தேவைப்படுது இல்லை, தேவையில்லைன்னு சொல்ல வரல, ஹெவியாக இருக்குன்றது தான் பாயிண்ட் ஆயிடுச்சு. பல லேயர் சப்ளை வந்து அங்கே பல லேயர்ஸ் வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா, இப்போ லீடர்ஸ்க்கு கீழே இப்போ வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட்ன்றது தான் டிப்பிக்கலாக லீடர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் கீழே என்ன வந்துட்டாங்கன்னா
ப்ரொமோட் பண்ணி எந்த மாதிரி லேயர் வந்துருச்சுன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட், அப்புறம் சீனியர் டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், சீனியர் மேனேஜர் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6-7 லெவல் வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது இல்லை. இப்போ விபிஸ் தான் லீடர்ஸ்னா நடுவில் ஒரு லெவல் மேபி 2 லெவல் மேனேஜர்ஸ் இருக்கலாம். பட் ஒரு 7 லெவல் இருக்கு. இவங்களாம் ஒரு 40லேருந்து 50 வயதுக்குள்ள இருப்பாங்களா? பெரும்பாலும் 35லேருந்து 45 வயசு உள்ளவங்களா தான் இருக்காங்க. ஏன்னா அந்த மிட் ஏஜ்ல ஒரு வேலை போகுதுங்கிறது வந்து மிகப்பெரிய கிரைசிஸா இருக்கு. பட் ஆனா சில பேரால இந்த கிரைசிஸை வந்து அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்க முடியும். எது நம்ம ஏஐ வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நினைக்கிறோமோ அது என்ன சொல்றது, முள்ளாலே எடுக்கலான்ற மாதிரி ஏஐ கிரியேட் பண்ண ப்ராப்ளத்தை ஏஐ வச்சே சால்வ் பண்ணவும் முடியும். ஆனா இவங்க முயற்சி செஞ்சா இவங்க கத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கு என்ன ஒரு நாலேஜ் இருக்குன்னா, சும்மாவே ஆஃபீஸ் போயிட்டு வேலையே ரொம்ப கம்மியா பண்ணா கூட ஓரளவுக்கு டொமைன் நாலேஜ் வளர்த்து இருந்திருப்பாங்க. இப்போ வந்து ஒரு பேங்கிங் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஒரு ஆவரேஜான மேனேஜராக இருந்தால் கூட அவனுக்கு வந்து பேங்கிங்கில் வந்து இப்படி தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டொமைன் நாலேஜ் ஒரு 10 வருஷம் வேலை பண்ணால் ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். மீடியாவில் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். 10 வருஷம் ஒருத்தவங்க ஒரே வேலையை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜான மக்கள் தான் கற்றுக்குவாங்கல்ல, மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கான அறிவு அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அப்போ டொமைன் நாலேஜ் இருக்கும். அந்த டொமைன் நாலேஜை யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணி புது ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம், புது சர்வீஸை கிரியேட் பண்ணலாம். இப்போ புது ப்ராடக்ட்ஸையும் சர்வீஸையும் கிரியேட் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீசிபிலிட்டி வந்து ஏஐ ரொம்ப எளிமையாக்கிடுச்சு. பழசுல ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அந்த டெக்னிக்கல் நாலேஜ்ல நிறைய ஒரு டீம் தேவைப்பட்டுச்சு. ஒரு டீமை ஹையர் பண்ணா ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்க ஆவரேஜ் சம்பளம் 2 லட்சத்துல 4 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் ஹையர் பண்ணா 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா உங்களுக்கு வேணும் இல்லை ஒரு டீமோட. அப்போ நீங்க ஒரு சாஃப்ட்வேரை நீங்க ஒரு டீமை அசம்பிள் பண்ணி ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்கணும்னா உங்கள்கிட்ட ஒரு 2 கோடி ரூபாய் இருக்காது. ஆனா இப்போ அந்த டீமே தேவையில்லை. ஓபிசி 1% கம்பெனி பீப்புள் இந்த மேனேஜர்ஸ் அவங்களோட டொமைன் நாலேஜை அவங்களே வந்து பயன்படுத்தி ஏஐ யூஸ் பண்ணி புது ப்ராடக்ட்ஸும் புது சர்வீசஸும் அவங்களால உருவாக்க முடியும். ஆனா அதுக்கு மென்டலா அவங்க ரெடியா இருக்கணும். இதை வந்து நெகட்டிவா நினைச்சு அவங்க இதுல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் லூப்ல போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களால வெளியில வர முடியாது. இது நம்ம ஒரு கான்ஃபிடென்ட்டா இது வெளியில வந்துடலாம், நமக்கு என்ன தெரியும், இது ஒரு வேக்கப் காலா எடுத்துக்கிட்டு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரும் கண்டிப்பா ஏஐ படிக்கணுமா? படிச்சோம். எனக்கு தெரிஞ்சு ஏஐ அப்படிங்கிறது கரண்ட் மாதிரி ஆயிடும், மேண்டேட்ரி. கரண்ட் இல்லாம எது ஒர்க் ஆகாதோ. இப்போ நீங்க சொல்றது வந்து எல்லா செக்டாருக்கும். இப்போ ஏஐ வந்து கம்ப்யூட்டர் மாத்திரம் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. இப்போ ஒரு லா ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லா ஆஃபீஸ் கீழே பேராலீகல்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பட் லாயர் தான் போய் கோர்ட்ல வாதிடுவாரு. ஆனா அவர் வாதிடுறதுக்கு உண்டான ப்ரிப்பரேஷனை யாரு பண்றா? இந்த பேராலீகல் இவங்க தான் பண்றாங்க. இந்த பேராலீகல் ஒர்க்கே ஏஐ சாப்பிட்ற போகுது. அது என்ன பண்ணுதுன்னா, இது வரைக்கும் இருக்க எல்லா கேஸ் ஹிஸ்டரியும் எடுத்துட்டு அதில் லோட் பண்ணி வச்சு கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ லாயர் என்ன பண்ணும், ஆமா இங்கே வாமா இந்த மாதிரி நாளைக்கு இந்த கேஸ் இருக்குது, இதுக்கு ஒன்று ப்ரிப்பரேஷன் பண்ணிங்கன்னா அதில் பழசில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேராலீகல் பர்சனை உட்காந்து எல்லாத்தையும் நோட் எடுத்து கேஸ் ஹிஸ்ட்ரி நோட்லாம் எடுத்து பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து ஸ்பீக்கிங் பாயிண்ட்ஸு கொடுப்பாங்க சீனியருக்கு. இப்போ அவர் பண்ண தேவையில்லை, இந்த வேலையை இப்போ ஏஐ பண்ண போகுது. இவர் சீனியர் போயிட்டு ஒரே ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தாருன்னா, நான் இந்த மாதிரி இந்த கேஸ்க்கு ஆர்கியூ பண்ண போகிறேன், இது கேஸ் ஹிஸ்ட்ரி, தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு, பக்கத்து மாநிலங்கள் என்ன நடந்துச்சு, இந்தியா லெவலில் என்ன நடந்துச்சுன்னு கொடுன்னு சொன்னேன்னா 5 நிமிஷத்தில் வெளில வந்து 5 நிமிஷம் கூட கிடையாது, 2 நிமிஷத்தில் வந்து ChatGPTல வர்ற மாதிரி. ஸோ அது நம்ம அக்யூரேட்டாக வரும், மிஸ்டேக் இல்லாமல் வரும். கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் ஹாலுசினேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. பட் அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிடும். அதெல்லாம் ஒரு டெம்பரரியான ப்ராப்ளம். மேக்ஸிமம் 1 இயர். அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுக்குற ஒரு வேலைக்கு மட்டும்தான் இவங்கெல்லாம் தேவை. ஒரு முறைக்கு அதையும் கொடுத்துட்டாங்க. அது ஒருத்தவங்க ப்ராடக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, மொத்த இந்தியாவில் இருக்க எல்லா கேஸ் லாஸையும் எடுத்து பப்ளிக்காக அவைலபிள் கேஸ் இன்ஃபர்மேஷன் எடுத்து ஃபீட் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒரு லாகின் மாத்திரம் வாங்கிட்டீங்கன்னா அந்த கேஸில் ஆல்ரெடி அது லோட் பண்ணி ஆல்ரெடி இருக்கு. இது வரைக்கும் வந்து அந்த மாதிரி இப்போ ஒரு நேற்று ஒன்று படித்தேன், ஏஐட்ட கொடுத்து லைட் வெயிட்டாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிற மாதிரி ஒரு புது விதமான மெட்டீரியல் கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க.
அது வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு ஒரு புது மெட்டீரியலை உருவாக்கியிருக்கு. நம்மளால இமேஜினே பண்ண முடியாத மாதிரி ஒரு மெட்டீரியல். அதை யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஏரோப்ளேன் பண்ணுறது, ஹெலிகாப்டர் பண்ணுறதெல்லாம் அந்த மெட்டீரியல் வச்சு பண்ணலாம். இதுக்கெல்லாம் பல மனித மூளைகள் பல மணி நேரம் செலவு செஞ்சு செய்ய வேண்டிய வேலை. கோஸ் இன்டு மெட்டீரியல் சயின்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது லீகல். இப்போ நான் சொல்ற எக்ஸாம்பிள் வந்து மெட்டீரியல் சயின்ஸ்க்கு போகுது. அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் என்ன, ஜீன் மேப்பிங் அண்ட் ஜெனட்டிக் மெடிசன் கண்டுபிடிக்கிறது. அது என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி காம்பவுண்டு இந்த மாதிரிலாம் வச்சுட்டு எனக்கு புதுசாக ஒரு ஃபார்முலா வேணும் அப்படின்னா அது வந்து கண்டுபிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஏஐயோட இம்பேக்ட் வந்து ஏதோ ஐடி இண்டஸ்ட்ரி மாத்திரம் இருக்கிற மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வரப்போகுது மிகப்பெரிய லெவலில். உண்மையிலேயே இந்தியாவோ தமிழ்நாடோ எந்த இடத்துல சார் இருக்கும் ஏஐ வந்து ஒரு எஜுகேஷனுக்குள்ளே கொண்டு போய் இன்றைய தலைமுறைக்கு புரிய வைக்கிற இடத்துல? நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். தமிழ்நாடு சொல்றீங்களா, இந்தியாவை சொல்றீங்க? இந்தியா லெவலில் தமிழ்நாடு மட்டும் தான் இப்போதைக்கு ஏஐ பாலிசின்னு ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் அது பண்ணியிருக்காங்களா கூட எனக்கு தெரியல. 6th to 9th வரைக்கும் இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் லெவலில் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே நான் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன். இந்தியா லெவலில் அஃப்கோர்ஸ் லேப் செட்டப்பே இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் 8000 ஸ்கூல்ஸ்க்கு மேலே லேப்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் லேப்ஸ். இப்போ நீங்கள் ஏஐ இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா லேப் வேணும். மற்ற மாநிலங்களில் லேபே கிடையாது. ஒரு லேப்லையும் மினிமம் 10 கம்ப்யூட்டர் இருக்குது. பட் 20 கம்ப்யூட்டர் இருக்கிற லேப்ஸ் நிறையா இருக்குது. சிலது வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சில ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 100 கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களும் இருக்கான்றதே டவுட்டாக இருக்குது. இந்த பெரிய மாநிலங்களில் சின்ன சின்ன பாண்டிச்சேரி, கோவா, டெல்லி மாதிரி யூனியன் டெரிட்டரியிலலாம் இருக்கலாம். பட் அது நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது. ஒரு 5 கோடி 6 கோடி மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்களாக நீங்கள் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாதிரி வேறு எந்த மாநிலம் இருக்கான்றே டவுட்டு தான். ஏன்னா நாம தான் சர்வீஸ் செக்டாரில் ஐடி இண்டஸ்ட்ரியில் முழுமையாக அதனுடைய பங்களிப்பை செஞ்சு நம்ம ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட். இப்போ நம்ம ஏஐனால நம்ம இன்னும் பின்தங்க போகிறோமோ? ஆமாம், நிறைய இம்பேக்ட் வரப்போகுது. ஆனால் நம்ம வந்து விட்டுட்டோம்னா நம்ம கீழே போயிடுவோம். அதை நம்ம வி ஹேவ் டு ரைட் த டைகர்னு சொல்லுவாங்க. எந்த கண்ட்ரி அஹெடாக இருக்காங்க இதில்? ஆக்சுவலாக நம்ம உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும், சைனா தான் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்தியாவில் வந்து சைனான்னு சொன்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி இருக்குது. ஏன்னா யதார்த்தத்தை ஏற்றுக்க தானே வேணும். ஆமாம், யதார்த்தத்தை நம்ம சைனா வந்து அமெரிக்காவோட பெட்டராக இருக்காங்க. உலகத்தில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து அமெரிக்கா ஒரு ரோல் மாடலே கிடையாது. இல்லை R&D அப்ளிகேஷன் லெவலில் இருக்காங்களா, இல்லை நாம் பேசுகிற இந்த ஸ்கூல் லெவல் காலேஜ் லெவலில் இருக்காங்க? காலேஜ் லெவலில் போயிட்டாங்க, ஸ்கூல் லெவலில் போயிட்டாங்க. அதாவது நாங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம். என்ன ரிசர்ச்னா, இந்த டீப் சீக்னு ஒன்று சைனாலேருந்து வந்துச்சு. சாட் ஜிபிடிலாம் வரும்பொழுது சைனா அமெரிக்காவே கொஞ்சம் பயந்துறாங்க. டீப் சீக் ரிலீஸ் பண்ணும் பொழுது எப்படிடா திடீர்னு சைனாவில் வந்து இது பண்ணாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இந்த டீப் சீக் டீமில் அமெரிக்காவோட கனெக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு எம்ப்ளாயி கூட இல்லை. எல்லாமே ஒரிஜினல் சைனீஸ் பீப்புள். அவங்க அமெரிக்கா போனது கூட கிடையாது. தகவல் லீக் ஆகிடுமோனா? அதனால இல்லை, அந்த அளவுக்கு கேப்பபிலிட்டி சைனாவால் வளர்த்துட்டாங்க. அதாவது நம்ம இப்போ நமக்கு அட்வான்ஸ் நாலேஜ் வேணும்னா நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, மாஸ்டர்ஸ்க்கு நம்ம போயிட்டு அமெரிக்காவில் போய் படிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்ல. அந்த மாதிரி தேவையே இல்லாத அளவுக்கு சைனாவில் வந்து அவங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, நாம் வந்து ஐஐடி ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வியில் கான்சன்ட்ரேட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு போகணும். அவன் என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் உண்மையான சூத்திரம் நான் பார்க்குறேன். உண்மையான அறிவு வந்து பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஆரம்பிக்குது. சூப்பர். காலேஜில் படுறதுக்குள்ள காலேஜ் வரைக்கும் வந்துட்டான்னா, பிரைமரி எஜுகேஷன் நீ ஃபிக்ஸ் பண்ணலன்னா, காலேஜ் வரைக்கும் ஒருத்தன் போயிட்டான்னா அங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணினா அவனுக்கு ஃபவுண்டேஷன் வீக்காக இருந்து பில்டிங் ஸ்ட்ராங்காக இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்றத கண்டுபிடிச்சி மேக்ஸில் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க பாருங்களா, மேக்ஸ்னாலே ஓடுறாங்க பாவக்கா மாதிரி. 10th பாருங்க, எல்லாரும் வந்து 11th வந்து காமர்ஸ் எடுக்கிறாங்க, சைக்காலஜி எடுக்கிறாங்க. ஏன்னு போய் கேட்டு பார்த்தீங்க, பயோடெக் எடுக்கிறாங்க. ஏன் கேட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வேணாம் அப்படிங்கிறாங்க. மேக்ஸ் சயின்ஸ்னா கொஞ்சம் கசக்குது. அப்போ ஆனால் மேக்ஸ் சயின்ஸ் தான் வளர்ச்சிக்கு வந்து ஃபவுண்டேஷன். அவன் அது பிரைமரி எஜுகேஷன்லேயே சைனால தொடங்கிடுறாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், 12th 2nd 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து மேக்ஸ் வந்து இம்பார்ட்டன்றதை அழகாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி, அதாவது அதை கண்டு ஓடாத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கூல் லெவலில். அதுலேருந்து வந்த என்ஜினியர்ஸ் தான் இந்த டீப் சீக்கில் படித்த குவாண்ட் என்ஜினியர்ஸ். இவங்க எல்லாம் மேக்ஸ் படிச்சுட்டு வந்தவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு வரல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் குவாண்ட். ஆனால் இங்கே என்ன புரிதல் இருக்குன்னா, மேக்ஸ் கொஞ்சம் நல்லா படிக்காமல கூட கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிட முடியும்னு இல்லவே எண்ணம் இருக்கு. மேக்ஸுங்கிறது தான்
அது எந்த அளவுக்குன்னா இந்த இந்த பிரபஞ்சத்துக்கே அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் தான். ஒரு சின்னதாக சொல்கிறதா இருந்தால் இப்போ பயாலஜி எடுத்துக்கிங்க. பயாலஜினா என்ன, நம்ம உயிரினங்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே என்ன இருக்குது, எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஸோ பயாலஜி இஸ் மேட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியில் இருக்கிறது என்ன, அதில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் மாலிக்யூல்ஸ் சொல்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி ஒர்க்னா ஃபிசிக்ஸ் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் தான் ஒர்க் ஆகுது. ஃபிசிக்ஸோட பேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்ஸ் ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி. ஸோ மொத்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை ஃபவுண்டேஷனே வந்து மேக்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸ் பற்றி நம்ம ஓடவே முடியாது. மேக்ஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இயல்புலேயே விலகி இருக்காங்கல்ல, இந்திய அளவிலேயே மாணவர்கள் விலகி இருக்காங்க மேக்ஸில் இருந்து. ஆமாம், அது நம்ம வந்து சின்னதுலேருந்தே நம்ம பேரண்ட்ஸே மேக்ஸ், நமக்கே பயம், நம்மளாலே சொல்லிக் கொடுக்க முடியாது, நம்ம ஒழுங்காக படிக்கல, நம்ம பசங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முடியறது இல்லை. ஸோ நம்ம மேக்ஸை போய் ஃபிக்ஸ் பண்ணோம். மேக்ஸை வந்து ஒரு மாதிரி விரும்பி படிக்கிற மாதிரி ஒரு பாடமாக மாற்றணும். அதை பார்த்து பயப்பட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் மிகப்பெரிய சேஞ்ச், மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும். எனிவே கம்மிங் பேக், ஏஐல சைனா வந்து இஸ் டூயிங் ரியலி வெல். நம்ம வந்து அவன் எங்கேயோ இருக்கான். சைனாக்கு அடுத்தது வேற எந்த கண்ட்ரிஸ்? அஃப்கோர்ஸ் யூஎஸ், அமெரிக்கா இருக்காங்க. அப்புறம் யூரோப்பில் சில கண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஜிடிபியில் முறையில் நம்ம ரொம்ப உலக லெவலில் இருக்கோம். டாப் 5 வந்துட்டோம் இல்லைங்களா. இப்போ ஜப்பான் கூட பீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ பட் ஆனால் அது வந்து ஒரு சரியான குறியீடு கிடையாது. அதை நம்ம வந்து பெருமையாக எடுத்துக்க முடியாது. பெருமைப்பட்டுக்கலாம், பட் உண்மையான குறியீடு வந்து பர் கேபிட்டா இன்கம். அதாவது தனிநபர் நம்ம இத்தனை பேர் கோடி பேர் இருந்து அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறதுல ஜிடிபி வர்றதுல என்ன பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் வளர்ந்து சம்பாதிக்கிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலலாம் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோம். ஸோ எஜுகேஷனில் பின்தங்கி இருக்கோம். இந்தியா லெவலில் எஜுகேஷனில் பின்தங்கி இருக்கோம், ஹெல்த் கேரில் பின்தங்கி இருக்கோம், பர் கேபிட்டா இன்கமில் பின்தங்கி இருக்கோம். இன்னும் 50% மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலாக கம்மிங் பேக் டு ஐடி செக்டாரில் சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் மாதிரியான மெட்ரோவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அதுக்கப்புறம் செகண்ட் டயர் சிட்டிஸ், தேர்ட் டயர் சிட்டிஸ் வரைக்கும் இன்னைக்கு ஐடி நிறுவனங்கள் வந்து சின்னதும் பெருசுமா வச்சுருக்காங்க. கரெக்ட். பாதிப்புங்கிறது மெட்ரோவில் இருந்து செகண்ட் டயர் தேர்ட் டயர் வரைக்கும் பாதிக்க போதா, இல்லை இந்த பாதிப்பின் அளவு வந்து இதில் வேறுபட போதா? இல்லை, இது ஐடி வந்து கான்சன்ட்ரேட்டடாக மெட்ரோவில் தான் இருக்கும். இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் 80% ஆஃப் ஐடி கம்பெனிஸ் சென்னையில் இருக்கு. ஒரு 5% கோயம்புத்தூரில் இருக்கலாம். மீதி இருக்கிற 10% தான் தமிழ்நாடு ஃபுல்லாக, மதுரை, திருச்சிலாம் எடுத்து மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்திங்கன்னா கூட 10% வராது. அவ்வளோதான் இருக்கும். ஸோ அப்போது முழுக்க கான்சன்ட்ரேஷன் சென்னையில் இருக்குது. ஆனால் இதனோட இம்பேக்ட் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சென்னையில் வந்து வேலை பண்ணுறவங்கலாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கவங்க தான் வேலை பண்ணுவாங்க. ரூரல்லேருந்து அவங்க வருவாங்க. நீங்கள் லீவ் இப்போ ஒரு பெரிய தீபாவளி பொங்கல் அன்னைக்கு விட்டீங்கன்னா சென்னையோட பாப்புலேஷனே மொத்த ரோடுமே விரிச்சு அடிச்சிடும். ஏன்னா அவங்க எல்லாம் அங்கிருந்து வந்து இங்க வேலை பண்றாங்க. 50 லட்சம் பேர் போயிருவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு அது இன்னும் சீரியஸா ஒரு 50 லட்சம் பேர் வந்து நீங்க தீபாவளிக்கு பொங்கலுக்கு அந்த பக்கம் போயிருவாங்க. ஸோ சென்னையே எம்டி ஆயிடும். ஸோ அவங்க எல்லாம் தான் வந்து இங்க ஒர்க் பண்றாங்க. அப்போ அவங்க இந்த பணம்லாம் அவங்க ஊருக்கு அனுப்புறாங்க, அப்பா அம்மா கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க இல்லையா. அப்போ சென்னை மாத்திரம் அஃபெக்ட் ஆகாது. சென்னையில வேலை பண்ணா கூட தமிழ்நாடு ஃபுல்லா அஃபெக்ட் ஆகும். இந்த பெஞ்ச் பீரியட் ஒன்று கொடுப்பாங்கல்ல, ஒரு 35 நாள் கொடுப்பாங்க, சம்பளமும் இருக்கும், ட்ரைனிங்கும் இருக்கும். அதில் கூட இவங்களால வந்து அந்த ஏஐஎல் மாதிரியான தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு அவங்க உள்ளே போயிட முடியாதா மீண்டும் வேலைக்கு? இது வந்து ஏன்னா வேலை வாய்ப்பே குறையுது. அதாவது இப்போ ரெக்யர்மெண்ட்டுக்கான தேவை குறையுது. அதாவது 100 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 25 பேரை வச்சு அந்த வேலையை பண்ணிடலான்ற ஒரு கட்டம் வருது இப்போ. அப்ப மீதி 75 பேர் வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு மடங்குல சொல்றீங்க. கிட்டத்தட்ட வந்துடும். அட்லீஸ்ட் 1/2. அதுவே பெரிய நம்பர், பயங்கர நம்பர். அந்த அளவுக்கு வருது. அப்ப என்ன பண்ணணும்னா இவங்க எல்லாருமே வந்து தங்களை ரீபர்பஸ் பண்ணணும். இது வந்து பாசிட்டிவா எடுத்தா வேற மாதிரி இதை அப்ரோச் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஐடின்ற ஸ்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கிறதுனால எல்லாருக்கும் அவைலபிளா இல்லை. ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸால் மாத்திரம்தான் ஒரு ஐடி ஸ்கில்ஸை ஹையர் பண்ண முடியுது. இப்போது என்ன ஆகும், ஒரு லட்சே ஒரு 20-25% பேர், 50% விட்டுருங்க, 20% பேர் வந்து வேலை இழக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்கெல்லாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருப்பாங்க.
ஆமாம். அப்போது பழசில் இவங்களை ஹையர் பண்ண முடியாமல் இருந்தாங்க இல்லையா, ஒரு ஆர்டினரி கம்பெனி. ஏன்னா அவங்களாம் இப்போ இன்ஃபோசிஸில் போய் வேலை பண்ணோம், காக்னிசென்ட்டில் போய் வேலை பண்ணோம் அப்படின்னு. அப்போ அவங்க அங்கே வேலை இல்லை. இப்போ அவங்க வந்து அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் கம்பெனிஸ்க்கு போக கொஞ்சம் கம்மியான சேலரி கூட போகிறதுக்கு மென்டலி ரெடியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ரிசோர்ஸஸ் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியும் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த ரிசோர்ஸஸை பயன்படுத்த முடியும். ஆனால் என்ன, அந்த பழைய மாதிரி பெரிய பிராண்டு பெரிய சேலரி அது இருக்காது. சரி, நம்ம இவ்வளோ லட்சக்கணக்கில் இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோமே, ஆண்டுக்கு ஆண்டு லட்சக்கணக்கான இன்ஜினியர்ஸ் வர்றாங்க, குறிப்பாக ஐடி செக்டார்லேருந்து தான் வர்றாங்க. இப்போ இவ்வளோ பேரை எங்கே இனிமேல் நம்ம அக்காமடேட் பண்ண போகிறோம்? ஏன்னா ஃப்ரெஷராக ஒரு 41,000 பேரை போன வருஷம் தான் எடுத்திருக்காங்க டிசிஎஸ், இப்போ வேணான்றாங்கன்னா. கரெக்ட். இப்போ ஃப்ரெஷர்ஸ்லாம் கொஞ்சம் இந்த வருஷம் ஃப்ரெஷர்ஸ் ரொம்பவே அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இந்த என்ட்ரி லெவல் ஜாப்ஸ், அதாவது கோடிங் அடிக்கிற ஜாப்ஸ் இருக்கு இல்லையா, சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக பண்ண போகுது. இப்போ எங்கள் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் வந்து நாங்கள் டிசிஎஸ் அளவுக்கு பெரிய கம்பெனியாக ஒரு 10 பேர் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் இப்போ 3 பேர் தான் இருக்காங்க. 7 பேர் பண்ண வேண்டிய சப்போர்ட் வேலையை ஏஐ வந்து ஆட்டோமேட்டிக். இப்போ சேட்டில் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க, அதுவே ரிப்ளை பண்ணி கரெக்டான ஆன்சர் கொடுத்துருது. அப்போ 3 பேர் தான் இப்போ இருக்காங்க. அவரும் அந்த எண்ணிக்கையும் குறையலாம், அந்த எண்ணிக்கை குறையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ பட் அந்த அளவுக்கு வந்து ஏஐயோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இவ்வளோ பேரை ஐடிக்குள்ளே போக வேண்டாம், அவ்வளோ பேருக்கான தேவை இல்லைன்னு அட்வைஸ் பண்ணணுமா? ரெண்டுமே பல விஷயங்கள் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து சர்வீஸ் மைண்ட் செட்லேருந்து ப்ராடக்ட் மைண்ட் செட்டுக்கு போகணும். அது ஒரு அட்வைஸ். இன்னும் கொஞ்சம் டீகோட் பண்ணலாம். அதாவது என்னென்னா, நம்ம எல்லோரும் என்ன பண்ணிடுறோன்னா, பழசுலேயே நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை விட்டுட்டோம். இப்போ எல்லாரும் போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு வேலை பண்ணுறத விட, அதில் கொஞ்சம் பேர் வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு ப்ராடக்டை உருவாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போகும்பொழுது நாமளே ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அப்படி கொடுக்க முடிஞ்சுச்சுன்னா நிறைய நம்ம கம்பெனிகளை உருவாக்கி இருக்கலாம். அப்படி உருவாக்கும் பொழுது இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி லே ஆஃப் ப்ராப்ளத்துலேருந்து நம்மளை என்ன சொல்லியிருக்கலாம், டிஸ்டன்ஸ் பண்ணி இருந்திருக்க முடியும். அவங்களுக்கே ப்ராஜெக்ட் வரலையே, இவங்களுக்கு ப்ராடக்ட் தானே உருவாக்குறாங்க. இவங்க புதுசாக ப்ராஜெக்டாக அவங்க எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராடக்ட் உருவாக்கலாம், ப்ராஜெக்ட் போக வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த சர்வீஸ் மைண்ட் செட்லேருந்து ப்ராடக்ட் மைண்ட் செட்டுக்கு போகிறது. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஐடினாலே இப்போ சர்வீசஸ் தான் நிறையா பண்ணுறோம். அந்த சர்வீசஸ்லேருந்து ப்ராடக்ட்டுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏஐ மூலியமாக அந்த ப்ராடக்ட்டுக்கு போகக்கூடிய அந்த பேரியர் இருக்குல்ல, இன்னுமே கம்மியாயிட்டதுனால ஈஸி. பழசுலையாவது ப்ராடக்ட் பண்ணுறது கஷ்டம், அதனால தான் நிறைய பேர் போகல ப்ராடக்ட்டுக்கு. இப்போ ரொம்ப ஈஸி. ஸோ அந்த சைடு ஒன்று அவங்கள இது பண்ணணும். ரெண்டாவது, எல்லாரையும் ஆட்டு மாதிரி நம்ம வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியர் போகிறதையும் ஃபஸ்ட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தோம், ஆனால் யாரும் மக்கள் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா அங்கே சம்பளம் நிறையா வர்றதுனால அதை நோக்கி போகக்கூடிய சம்பளம் அதிகம். இன்னொன்று படித்தவொன்னே வேலை நிறைய வேலை. அப்புறம் ஒரு கண்ணாடி பில்டிங்கில் ஏசி அறையில் அழகாக போய் உட்காந்துக்கலாம். ரொம்ப கஷ்டப்படாத ஒரு வேலை. பழசுலலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, பேங்க் வேலை, கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பேங்க் வேலைன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஐடி வேலை வந்து ஒரு கஷ்டப்படாமல் சொகுசான ஒரு வாழ்க்கை, அதிகமான சம்பளம் அப்படின்ற மாதிரி ஒரு இப்போ ஈஸியாக பொண்ணு கிடைக்கும், ஈஸியாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையை வந்து லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் டக்குன்னு போகிறதுக்கு அதனால எல்லாம் அதை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. பட் அங்கேருந்து மாறி எல்லா துறைகள்லையும் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை டைவர்சிஃபை பண்ணுறது பெட்டர். ஸோ இது ரெண்டும் பண்ணணும், ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா இன்னும் இந்த ஏஐயோட இம்பேக்ட் இவ்வளோ அதிகமாக இருக்குன்றது இன்னும் பேரண்ட்ஸ்க்குலாம் போய் சேரலை, புரியல. ஸோ இன்னுமே வந்து இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது படிக்க ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஏஐயே தனியாக நிறைய காலேஜஸில் கொடுக்குறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏஐன்றத வந்து ஸ்பெஷலைசேஷனாக படிக்க முடியுமான்னே தெரியல. டொமைன் லிங்க்டாக படிக்கிறது பெட்டர். இப்போ வந்து எப்படி ஃப்யூச்சரில் வேலை இருக்குன்னா, ஒரு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு வேலை இருக்கிறத விட ஒரு ஏஐ எனேபிள்டு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு வேலை அதிகமாக இருக்கும். ஓகே. ஒரு லீகல் பர்சனுக்கு வேலை அதிகமாக இருக்கிறத விட ஒரு ஏஐ எனேபிள்டு லீகல் பர்சனுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும். அவருக்கு ஏஐ தெரிஞ்சிருக்கா தெரியலையா? ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கிறத விட, ஒரு சிவில் இன்ஜினியர் ஆர்கிடெக்டாக விட ஏஐ எனேபிள்டு ஆர்கிடெக்டாக இருக்கிறவருக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். இப்போ எப்படி ஆகிடும்னு கேட்டிங்கன்னா, பழசுலலாம் கம்ப்யூட்டர் தெரியாமல் உங்களுக்கு ஜென்ரலாக எந்த ஜாபுமே கிடைக்காது. இப்போ ஆயிடுச்சு இல்லைங்களா. முதல்லலாம் கம்ப்யூட்டர்லாம் தெரியணும் அவசியம் இல்லை. இப்போ கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக வந்துடுச்சு. இப்போ என்ன ஆக போகுதுன்னா, ஏஐ யூஸ் பண்ண தெரியணும் அப்படிங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷனாக, எப்படி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியணுங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் எல்லா துறைகளுக்கும் வந்துடும். அப்படி போகக்கூடிய வேலைகள் ஈஸியாக கிடைக்கும். அப்போ ஒரு குறிப்பிட்டு
நான் வந்து ஏஐ படிக்கிறேங்கிறதுங்கிறது வந்து அவசியமற்றது. அப்படி இருக்காது. இதை விட இப்போ உதாரணத்துக்கு ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், நான் ஏஐ எனேபிள்டு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கிறது பெட்டர். ஒரு ஆர்கிடெக்ட், ஒரு டிசைனர், ஒரு மார்க்கெட்டிங் பர்சன், ஒரு கண்டென்ட் ரைட்டர், நம்ம எந்த துறை எடுத்துக்கலாம். ஒரு ஈவன் ஒரு பத்திரிக்கையாளர் இருந்தால் கூட சரி, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறவர், நான் வந்து கூகுள் வியோ யூஸ் பண்ணி அந்த வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், நான் 11 லேப்ஸ்னு ஒரு ஏஐ இருக்கு, அதை யூஸ் பண்ணி டப்பிங் பண்ண போகிறேன். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா இப்போ என்னோட டப்பிங்லாம் ஃபுல்லாக க்ளோன் பண்ணிட்டேன். நான் என் டப்பிங்கே நான் பண்ணுறது இல்லை. அவசரம் நான் யூஸ் டு சிட் ஃபார் டப்பிங். ஓகே, இந்த இதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பேன். நிறைய வீடியோஸ் நாங்கள் பண்ணுறோம், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருப்பேன். உட்காந்து போய் டப்பிங் ஸ்டுடியோவில் போய் உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன் சாட்டர்டே சண்டேல. இப்போ வந்து ஃபுல்லாக க்ளோன் ஆகிடுச்சு. என் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, என்னாலே கண்டுபிடிக்க முடியாது என் வாய்ஸ் தான். நான் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக வந்துடுச்சு. அது தெரிஞ்ச டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அந்த ஏஐ தெரிஞ்ச டப்பிங் ஆர்டிஸ்ட் வில் பி மோர் வேல்யூபிள். தே கேன் கம்பீட் வித் அதர் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஸோ எல்லா துறையிலையுமே ஏஐ எனேபிள்டாக தெரிஞ்சுக்கிறது இட் பி வெரி வெரி குட். இப்போ ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து இதுக்கான சேஞ்சஸை கொண்டு வரதன் மூலமாக மட்டும்தான் பண்ண முடியும். மார்க்கெட்லேருந்து கண்டிப்பாக பண்ணணும், 6வதுலேருந்து. ஏன்னா 6வதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைமே ஒரு கொஸ்டினபிள் பாயிண்ட். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ ஸ்க்ரீன் டைம் இருக்கணுமான்றது. 6வது எனக்கு தெரிஞ்சு 5வது வரைக்கும் பசங்க நிறையா விளையாடணும், அந்த மாதிரி விஷயங்கள், கம்ப்யூட்டரை விட்டுட்டு மோஸ்ட்லி டச் அண்ட் ஃபீல் விஷயங்கள் பண்றது பெட்டர். உடற்கல்விக்கே இப்பதான் முக்கியத்துவம் கொடுத்து தனி புத்தகம் வரப்போகுது, அது மாதிரி பண்றது பெட்டர். அப்புறம் செயல்முறையா கத்துக்கிறது, மற்ற பசங்களோட இன்ட்ராக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்றது பெட்டர். 6th அப்புறம் தான் ஸ்கிரீன் டைம் ஆக்சஸ் கொடுக்கணும். ஓகே, அப்போ ஏஐ வந்து நீங்க 6th அப்புறம் தான் ஜென்ரலாவே கொடுக்க முடியும். பேசுவோம். ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஒரு மாதிரியான ஒரு பதட்டமும் இருக்கு இந்த செய்திகள் கேட்கிறப்ப. நிறைய பேருக்கு இன்னும் அது போய் அந்த இதனோட இம்பாக்ட் இன்னும் போய் சேரல. நாங்கள் ஐடி துறையில் இருக்கிறதுனால எங்களுக்கு கண்கூட பார்க்க முடியுது அப்படியே மாறுறது அப்படியே. பட் மற்ற இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த தாக்கம் ஏற்படலை. ஆனால் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நீங்கள் ஐடியில் இருந்தவங்களாம் ரொம்ப தலைக்கு தெரியும் ஆடினீங்கல்ல, உங்களுக்கு வேணும்டா அப்படிங்கிற மாதிரி. இல்லை, இது நாட்டின் பொருளாதாரத்தோட சம்மந்தப்பட்ட அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தெரிய மாட்டேங்குதுன்னா, ஐடி துறையோடைய வளர்ச்சியினால எல்லா இண்டஸ்ட்ரியும், ரியல் எஸ்டேட்டுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே டிபெண்ட் ஆன் தட். ஏன்னா அவன் தான் அதிகமாக சம்பாதிக்கிறான், அவனோட சம்பளம் குறைஞ்சிச்சுன்னா எல்லா இண்டஸ்ட்ரியுமே அடி வாங்கும். அதனால அவனுக்கு மாத்திரம் அடி வாங்காதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நன்றி, நிகழ்ச்சியில் பங்கேற்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.